போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையுமே ஒரு போலீஸ்கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ அவர் உள்ளே போனதுக்கப்புறம் வேறு வழியால் இவருக்கு முகம் தெரிஞ்ச போலீஸ் வெளியே வராரு. பார்த்ததுமே இவருக்கு எல்லாமே புரிஞ்சுட அங்கேருந்து வெளியே வந்து ஒரு மாலுக்குள்ளே போகிறாரு. அந்த மாலில் தான் ஹீரோயினுக்கான குடி பேக்கை வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருப்பாரு. ஹீரோக்கே தெரியாமல் அவரோட பேக்கில் அந்த பென் ட்ரைவை போட்டுட்டு அவர் போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க படுத்தின டார்ச்சரில் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு. அவர் செத்துட்டாருன்னு நினச்ச போலீஸ் அவரை ரோட்டில் வீசிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் சாகலை. இதை பார்த்து சில பேர் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே இருந்து தான் சிஐடிஸுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கும். இப்போது அந்த பென் ட்ரைவை கண்டுபிடிச்சாகணும். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த பேக்கை யாருக்கு கொடுத்தோன்ற ஞாபகமே இல்லை. கார் நின்னதும் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. பேச்சுலர் பார்ட்டியில் தான் அவங்க கடைசியாக அதை வச்சுருந்துருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் குடிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட எக்ஸை தான் அவங்க இப்போ லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது ஹீரோயினுக்கே தெரியாது. அவரோட வீட்டில் தான் அந்த பேக் இருக்கும். கோவத்தில் அவங்கள போட்டு செம அடி அடித்த ஹீரோயின் இப்போ எக்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால 2 பேக் கொடுத்துருப்பாங்க ஹீரோயின். 2லேயுமே அந்த பென் ட்ரைவ் இல்லை. இவங்க தேடிட்டு இருக்கிற நேரத்துலையே எக்ஸ் வந்து திரும்ப நம்ம சேரலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ வேஸ்ட்டு, அவன் கூட எல்லாம் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொன்னவர் ஹீரோ கிட்டையும் நீ என்னோட ரீபவுண்ட் தான்னு சொல்கிறாரு. அவனை அட்டாக் பண்ண ஹீரோயின் வெளியே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆறுதல் சொன்ன ஹீரோ ரீபவுண்டாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு டைவர்ஸ் பண்ணுறதா என்னன்னு பேசி முடிவெடுக்கலான்னு சொல்கிறாரு. அங்கேருந்து கிளம்பும்போது வில்லன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டவங்க ஒரு கல்யாண ஊர்வலத்தை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கும் போது ஒரு திருடனை பார்க்குறாங்க. அவரை வச்சே கையில் இருந்த ஹேண்ட் ஹப்பை கலட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு பில்டிங்கில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பில்டிங்லையும் வந்ததும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய சேசிங்கே நடக்குது. ஆனால் ட்ரெயின் ஒன்றில் ஏறி தப்பிக்கிறாங்க. ஹீரோனோட கால்லையும் ஷூட் பட்டிருக்கு. ஹீரோ தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் தன்னோட பேச்சுலர் பார்ட்டிக்காக ஒரு போயை புக் பண்ணியிருப்பாங்க. அங்கே அவர் மட்டும்தான் குடிக்காமல் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்கலான்னு போனால் அவர்கிட்டையும் ஹீரோயின் ஒரு பேக்கை கொடுத்துருக்கிறது தெரிய வருது. அந்த பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. அதுலேயும் எதுவும் இல்லை. அவர் மூலிமா சுகானான்ற இன்னொரு பொண்ணு குடிக்கலைன்னு தெரிய வர அவர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் சிஐடிஸ் கிட்ட இருந்து கால் வருது. நடக்கிறேன்னா சொன்ன ஹீரோ இப்போ எந்த அட்ரஸில் இருக்குன்றதையும் சொல்கிறாரு. அந்த நேரம் அந்த பொண்ணு பேக் எடுத்துகிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க ஹீரோவோட கேர்ள் வெர்ஷன் மாதிரியே இருக்குது. ஹீரோ படித்த காலேஜில் தான் இப்போ அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரே ஜெலஸாக இருக்குது. இப்போது பேக்கில் தேடி பார்த்த ஹீரோயின் இதுக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது லாஸ்ட் பேக் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வெளியே வந்ததும் கோபத்தில் ஹெல்மெட்டை தூக்கி எறிஞ்ச ஹீரோயின் இனிமேல் நீ எந்த பொண்ணுக்கிட்டையும் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சண்டை பிடிச்சிட்டு ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிற மாதிரியானவங்க கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் போகிறாரு.